ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 3 அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 4 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் மிக மிக அவசரம். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னதுன்னா, சாமந்தின்றவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சாமந்தியுடைய மேலதிகாரி சாமந்தியை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவார். ஸோ இவங்க எப்படி இந்த கொடுமையை ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் இவங்களால அந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த மூவியில் ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி பற்றியும் ஒரு ஒர்க்கிங் உமன் அவங்களுடைய டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதையும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர் ஸ்ரீபிரியங்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான பாலபரணி அவருடைய ஒர்க் தான். இந்த மூவி எப்படி இருக்கும்னா, ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. பட் அந்த கேமராமேன் எப்படி ஷூட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்குமே அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ரிப்பீட் ஆகாத மாதிரி அவர் ஷூட் பண்ணியிருப்பாரு. அது அவருடைய பிரில்லியன்ஸ் தான். நம்ம எத்தனையோ இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ், மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், சின்ன ஒரு பிளாட்டை வச்சு அழகான ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த படம் கூட அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. மிக மிக அவசரம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம் பண்ணதுக்காக இந்த படத்தோட டேரக்டரான சுரேஷ் காமாட்சியை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படத்தோடைய ரன்னிங் டைம் வெறும் 1.5 மணி நேரம் தான். இந்த படம் இப்போ ஆஹா தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்ணி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய ராபரியை பிளான் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த மூவி ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஹைஸ்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் வீரா, ஆக்டர் தார்புக சிவா அண்ட் ஆக்ட்ரஸ் ரெஜினா கசன்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. பொதுவாகவே தமிழில் வரக்கூடிய நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ராப்பரான ஒரு முக்கியத்துவமே இருக்காது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் இந்த படத்துடைய ஸ்டோரியில். ஓவராலாக ராஜதந்திரம் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஹைஸ்ட் த்ரில்லர் மூவி. இந்த படம் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற படம் கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் நிலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஃபாசில் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னதுன்னா, கௌதம் பாண்டிச்சேரியில் காயத்ரின்றவங்கள தேடிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் கௌதம் ஹேமா அண்ட் ஹேமாவுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார். ஹேமாவுக்கு தெரிய வரும் கௌதம் அம்னீஷியா அண்ட் டில்யூஷனால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. ஸோ இப்போ ஹேமா கௌதமை கூட்டிட்டு ஹேமாவோட அப்பாவை போய் பார்ப்பாங்க. ஹேமாவோட அப்பா ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருப்பார். யார் இந்த கௌதம், யார் காயத்ரி அண்ட் ஹேமாவோடைய அப்பானால கௌதமுடைய அந்த இல்னஸை க்யூர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் விஜய், ஆக்டர் ஷாலினி அண்ட் ரகுவரன் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இந்த மூவியில். அண்ட் இந்த படத்தினுடைய ஓவரால் மேக்கிங் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வர நிலவு பாட்டுன்ற பாடல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம அந்த சாங்கை ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன் ஆக்டர் விஜய் இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸில் இருக்காருன்னு. அந்த சாங்கில் நம்ம பார்த்தோம்னா விஜய் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ரொம்ப ஸ்டைலாக டான்ஸ் ஆடி இருப்பார். ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு ரோல் இந்த ரோல் அவர் நடித்தது. பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ரோல் எடுத்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அதுலேயும் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நான் ரொம்ப ரசித்தேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவியில். என்கிட்ட ஆக்டர் விஜயோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக கண்ணுக்குள் நிலவு படத்தை தான் சொல்லுவேன். அவர் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் பண்ண ஒரு படம் இது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அதே மாதிரி ரகுவரன் சாரும் அந்த ரோலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். இப்போ இருக்கிற ஒரு டேரக்டர் கண்ணுக்குள் நிலவு மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரகுவரன் சார் ரோலுக்கு ஏதாவது ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டையோ தெலுங்கு ஆர்டிஸ்டையோ பாஷை பேச தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சு ஆன்போர்டு போட்டு அவங்களுக்கு 10 ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சினிமா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதுகிற டேரக்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ இப்போ வர படங்கள் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா கதையே இருக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் போன வருஷம் ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு படம். திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோயினோட ஒரு சாங் வருது. அந்த சாங் இந்த படத்தில் தேவையே இல்லையே. எனக்கு இதெல்லாம் என்னென்ன புரியலை. ஆனால் இந்த கண்ணுக்குள் நிலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்.
எந்தெந்த சீனுக்கு எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இன்டென்ஸான ஒரு படம் இது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கண்ணுக்குள் நிலவு படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து சன் நெக்ஸ்டில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் வந்த டாப் 3 அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸோடைய லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்டர் ரேட்டட் தமிழ் மூவியோட நேமை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.